எங்கள் வீட்டில் பிரண்டை எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். பிரண்டை துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிரண்டை துவையல் செய்கிறதுக்கு பிரண்டையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்ல பிஞ்சு பிரண்டையாக எடுத்துக்கிறங்க. பிரண்டையில் உள்ள இந்த நார் இலைகள் எல்லாத்தையும் நீக்கிருங்க. பிரண்டையை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கை அரிக்காமல் இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஏதாவது ஒரு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறங்க. அப்படி இல்லைன்னா க்ளவுஸ் போட்டுக்கிறங்க. இந்த ஜாயிண்டோட இப்படி உடச்சி வச்சுக்கிறங்க. இந்த 4 பக்கமும் நரம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வெட்டி நீக்கிருங்க. இந்த மாதிரி எடுத்துடணும். முதல்ல 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறங்க. அது நல்லெண்ணெயாக இருந்தால் பெட்டராக இருக்கும். கழுவி க்ளீன் பண்ணி வச்ச பிரண்டை பாருங்கள், குட்டி குட்டியாக இப்படி நறுக்கி வச்சுக்கிறணும். துவையலுக்கு நீங்கள் முதல்ல பிரண்டையை தான் போட்டு கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துக்கிறணும். அப்போ தான் நாக்கு அரிக்காமல் இருக்கும். இப்போ பிரண்டையை வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பிரண்டையை நீங்கள் தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கிறணும். இதோட நான் 6 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். காரம் வேணுங்கிறவங்க இன்னும் கூட போட்டுக்கிறங்க, இல்லை குறைச்சி வேணுங்கிறவங்க கம்மியாக போட்டுக்கிறங்க. இதோட கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு 4 பல் பூண்டு வச்சுக்கிறேன். பூண்டு ஆப்ஷன் தான், தேவைப்பட்டவங்க வச்சுக்கலாம், இல்லைன்னா தவிர்த்திடலாம். இதையும் கொஞ்சம் நல்லா லைட்டாக வதக்கிக்கிறங்க. இது வதங்கினோடனே ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுக்கிறங்க. இதில் கொஞ்சம் கூடுதலாக புளி போட்டால் தான் பிரண்டை அரிக்காமல் இருக்கும். அதனால் மற்ற துவையலை விட இதில் அதிகமாக கொஞ்சம் கூட புளி போடணும். ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் போடுறேன். 1 கப் துருவின தேங்காய் போடுறேன். தேங்காய் வந்து லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு இல்லை. அதோட மனமும் அந்த லைட்டாக ஈரப்பதம் போகிற மாதிரி வதக்கினா நீங்கள் போதும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் துவையல். 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டு கோல்டன் ப்ரௌனில் வதக்கி எடுத்துக்கிறங்க. கோல்டன் ப்ரௌனில் வதங்கிருச்சு. இப்போ ஒரு வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மல்லி பவுடர் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா மல்லி விதை இருந்தால் சேர்க்கலாம். எல்லாம் ஆற வச்சுட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிட வேண்டியதான். சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஆறிடுச்சு. இனி மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா தாளிச்சுக்கிறங்க. கடுகு மட்டும் போட்டால் போதும். இதில் அப்படியே கலந்து விட்டுற வேண்டியதான். சுவையான பிரண்டை துவையல் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு.